நம்பவே முடியல. ஏன்னா அத்தனை டிஸ்கஷன், அவ்வளவு டிஸ்கஷன் இதுல போச்சு. தொடர்ந்து பல முறை இந்த டிஸ்கஷன் திரும்பி 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 இந்த இடத்தை தேர்வு செய்யறதுக்கு டிஸ்கஷன் போயிருக்கு. அதற்கு பிறகுதான் தேர்வு செய்யப்பட்டுச்சு. அதற்கு பிறகு எல்லா அப்ளிகேஷன்ஸும் ஒன்றிய அரசுக்கு போட்டு, அப்படி நமக்கு எதிர்த்து இருந்த ஒரு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து அந்த பெர்மிஷன்லாம் கஷ்டப்பட்டு வாங்கின பிறகுதான் பரந்தூர் உறுதி செய்யப்படுது. பரந்தூர்ல குயிக்கா இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். 35 மில்லியன் இப்போ உங்களோட சென்னை விமான நிலையத்தோட கெப்பாசிட்டி 55 மில்லியனா ஆக போது T5 வந்த பிறகுன்னு சொல்றீங்க. பரந்தூர் மட்டுமே 100 மில்லியன், ஒரு 10 கோடி பேருக்கான கெப்பாசிட்டியில உருவாக்கப்பட்டது. இப்ப இருக்கிற இந்த சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் 2034 தாண்டாது. 34க்கு மேல நம்மளுக்கு கெப்பாசிட்டி பத்தாது. நான் இதெல்லாம் எப்படி சொல்றேன்னா, தமிழ்நாடும் சென்னையும் தொடர்ந்து இந்த வளர்ச்சி இதை விட அதிகமான வளர்ச்சிகள் செல்லணும். அப்ப இன்னும் சீக்கிரமே முடிஞ்சிடும். சராசரியான வளர்ச்சியில போனாலே இந்த இடம் பத்தாது நம்மளுக்கு. இப்பவே நம்மளுக்கு இந்த ஏர்போர்ட் பத்தலன்னு பல பேர் சொல்லுவாங்க. இப்ப இன்னொன்னு சொல்றேன், என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த ஒரு என்ட்ரன்ஸ் மட்டுமே இல்ல, இன்னொரு என்ட்ரன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே எங்க கிட்ட டிஸ்கஷன்ல இருக்கு. நீங்க வேணா பாக்கலாம். நீங்க அவங்களே சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. இன்னொரு என்ட்ரன்ஸ் ஒன்று கேட்கறாங்க. அந்த என்ட்ரன்ஸுக்கு நில எடுப்பு நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு நாங்க பாக்குறோம். நீங்க எவ்வளவு செலவு பண்ண போறீங்க நீங்க பாருங்க. அதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டது அரசு தான் திராவிட மாடல் அரசு. நான் சொன்ன மாதிரி 55 மில்லியன் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் 2034 முடிஞ்சிடும். நீங்க புது ஏர்போர்ட் நாம் இப்போ இந்த ஸ்பீட்ல போயிட்டு இப்ப இருக்கிற பரந்தூரை முடிச்சாலே ஒர்க் ஆரம்பிச்சாலே 3 வருஷம் ஆகுமா கட்டுறதுக்கு? 26ல இருக்கும், 29, 30 ஆயிடும். 30ல இருந்து 100 மில்லியன் அந்த இது தொடர்றதுக்கு 100 பிளஸ் இந்த 55 இப்ப இருக்கிற மீனம்பாக்கம் விரிவாக்கத்தோட 55 சேர்த்தீங்கன்னா கூட 155 மில்லியன் நம்ம கெப்பாசிட்டியை 2050ல இருந்து 52க்குள்ள தொடரும். அப்ப எவ்வளவு சார் இருக்கு? 30ல இருந்து 52 22 வருஷத்துக்குள்ள புதிய ஏர்போர்ட் ஒன்று தேவைப்படும் உங்களுக்கு. இந்த திட்டமிடல் கூட இல்லைன்னா எப்படி 20 வருஷம் கூட ஒரு அட்வான்ஸா நீங்க யோசிக்க மாட்டீங்களா? நீங்க இப்ப கட்ட ஆரம்பிச்சா கூட 3 வருஷத்துல திட்டம் முடிஞ்சோம், 29, 30ல முடியும். 30ல முடிஞ்சா கூட 40, நீங்க 45லயே உங்களோட சிச்சுவேஷன் டைட் ஆயிடும். 50, 52 மேக்சிமம். நாங்க மாண்புமிகு திராவிட நாயகர்கள் ஆட்சியில் இருந்தா 50லயே நிச்சயமா ஃபுல் ஆயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்கும். அந்த கான்பிடன்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால கொண்டு வந்த அந்த மாதிரி திட்டங்கள். இவங்களுக்கு அந்த மாதிரி கான்பிடன்ஸ் இல்ல போல இருக்கு. அதனால கைவிடுறார்கள் என்றுதான் சொல்ல தோடுது. உண்மையாக ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல தொழில் வளர்ச்சியில, பொருளாதாரத்துல, தொழில்துறையில அரசியல் நிச்சயமா கூடாதுன்னு இன்னைக்கு இல்லைங்க. நாங்க ஆட்சியில் இருக்கும் போது நான் தொடர்ந்து சொல்லியிருக்கேன். நான் சட்டமன்றத்திலே இதை பேசியிருக்கேன். மாண்புமிகு முதலமைச்சரோட வச்சுக்கிட்டே நான் பேசியிருக்கேன். அப்ப எதிர்கட்சியினர் பலர் அரசியலாக்க முயற்சிக்கிட்ட போது நான் தெளிவா சொல்லிருக்கேன், தயவு செஞ்சு தொழில்துறையை மட்டும் அரசியலாக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல லட்சம் பேருக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு, குறிப்பா இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய இந்த துறையில் உங்கள் அரசியலை புகுத்தாரீர்கள். நீங்கள் இன்று அரசியல் செய்ய நினைத்து இன்று தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள். தயவு செய்து இதை ரீகன்சிடர் பண்ணணும். நீங்க டிராப் பண்றேன்னு சொல்றீங்க சார். 90% நில எடுப்பு முடிச்சாச்சு. இப்ப எடுத்த நிலத்தை என்ன பண்ணீங்க? திருப்பி குத்துறீங்களா எல்லாருக்குமே?